ஆனியன் பக்கோடானா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த ஆனியன் பக்கோடா தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு போட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு போட்டுக்கிட்டு, சமைக்கிற சோடா மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மெலிசாக அரிக்கணும். வெங்காயத்தை நீட்டு வாக்கில் மெலிசாக அரிஞ்சுக்கோங்க. கூடவே பச்சை மிளகாவையும் மெலிசாக எவ்வளோ அளவுக்கு பொடியாக அரிய முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக அரிஞ்சு போட்ட பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம அந்த பச்சை மிளகா கடித்தா கூட காரம் தெரியாது, அந்த அளவுக்கு மெலிசாக அரிஞ்சிட்டோம்னா. கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, லைட்டாக இடித்து போட்ட இஞ்சியும் பூண்டையும் போட்டுக்கிட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை சூடான எண்ணெயை ஊற்றிருக்கேன், அதனால் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஆறின பிறகு நம்ம கையை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பதத்தில் வந்திருக்கு. இப்போ நான் ஒரு கரண்டி தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நம்ம அப்படியே எடுத்து போடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு கரண்டி போதும். இப்போ இந்த நம்ம பிசைஞ்சதை ஆயிலில் போட்டு எடுத்துருவோம். சூப்பரான ஒரு பகோடா வந்துடும் பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், நல்ல மொறு மொறுனும் இருக்கும். ஈவினிங் வரையும் வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு டேஸ்டி வாசனை, கமகமன்னு வருது, அவ்வளோ வாசனையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க, ஆரோக்கியமாக இருங்க.